எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருளால் எல்லோருக்கும் இந்த நாள் இணைய நாள் ஆகட்டுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு நீங்கள் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பீங்க. முருகனுக்கு மிகவும் சிறந்த நாள் தாங்க சஷ்டி. இந்த சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமானுடைய முழு அருளையும் பெறுவதற்கு எப்படி வழிபடணும், எந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு தெரியுமாங்க? உங்கள் வீட்டில் சஷ்டி திதியில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுனே சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுடைய அருளை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம்னு சொல்லலாம். திதிகளில் 6வது திதியாக வருவது தான் சஷ்டி திதிங்க. இந்த திதியில் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா தீராத துன்பங்கள்னு அனைத்தும் தீர்ந்துடுன்னே சொல்லலாங்க. ஐப்பசி மாத சஷ்டியிலே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காந்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால் தாங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளை முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பகைவர்கள் அழித்து நம்மை காத்து அருள்வார்னு சொல்லப்படுது. முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த சஷ்டி திதியில் எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க? சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகளும் இருக்குதுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் நாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னாலே நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்குன்னே சொல்லலாம். வேண்டியது கூட கிடைத்திடுங்க. சஷ்டி வழிபாட்டினுடைய சிறப்பும் அதன் பலன்கள் விரதம் இருக்கும் முறை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்குறோங்க. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திதி தான் சஷ்டி திதின்னு சொல்லுவோம். மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வருங்க. வளர்வரை தேவிரைன்னு 2 வரக்கூடிய சஷ்டி திதிகளை நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முருகனின் அருளை பெறுவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கலாங்க. சஷ்டியில் இருந்தீங்கன்னா அகப்பையில் வரும்னு பழமொழி கூட இருக்குதுங்க. இதனால் தாங்க குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டியில் விரதம் இருக்கணும்னு கருத்து கூட நிலவுதுன்னே சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. முருகனுடைய அருளை பெற யார் வேண்டுமானாலும் சஷ்டியில் நீங்கள் விரதம் இருங்க. குழந்தை வர வேண்டுபவங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி போது விரதம் இருப்பீங்க. ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளை கூட விரதம் இருந்து முருகனினுடைய அருளால் உங்களுக்கு நிச்சய குழந்தை பேர் உண்டாகுன்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு புலம்புறவங்க, தீராத வறுமைன்னு தீராத நோயால் பாதிக்கப்பட்டு வருவங்களுமே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபரால் தடைன்னு பிரச்சனை கொண்டே இருப்பவங்கன்னு, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைப்பவங்க சஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டுவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி வேண்டும், நல்ல விஷயங்களுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கலாங்க. வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருந்து ரொம்பவே சிறப்பு. கஷ்டங்கள் பிரச்சனை தீர்த்து போகணும்னு நினைப்பவங்க தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருங்க. எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. எந்த கோரிக்கை நீங்கள் முன் வைத்து சஷ்டி தேதியில் விரதம் இருந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நீங்கள் குழந்தை பேரு கிடைக்கும் வரைவே தொடர்ந்து விரதம் இருக்கணுங்க. விரதம் இருப்பவங்க உபவாசமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. முடியாதவங்க காலை உணவை மட்டுமாவது வல்லனா பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம். ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு கூட பகல் பொழுதில் நீங்கள் உப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க. சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களில் காலையிலே எழுந்துடுங்க. தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்களை பாடி விரதம் இருக்கணுங்க. காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டுமே படைத்து வழிபடுங்க. காய்ச்சிய பாலில் சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து படைத்து வழிபடணும். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க. முடியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாங்க. காலையில் நம்ம சுவாமிக்காக படைத்த பாலை நாம் கூட குடிக்கலாம், இல்லைன்னா மற்றவருக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுத்துடுங்க. மாலையில் மீண்டும் நீங்கள் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மணி பலகையில் சக்கோண கோலமிட்டு அதில் 6 விளக்கு அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. 6 விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருப்பது ரொம்பவே சிறப்பு. சுவாமிக்கு படத்தை பாலை குடித்துட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்பவே சிறப்பு. குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவங்க அதற்குரிய திருப்புகளில் படித்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அருளை வேண்டி பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் தாங்க சஷ்டி விரதம் சொல்லலாம். இந்த விரதத்தை நீங்க மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்த அகப்பை வரன்னு பழமொழி கூட எழுந்ததுன்னு சொல்லலாங்க. சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா நல்ல குழந்தை பேரு கிடைக்குங்க. சஷ்டி விரதம் இருந்தாலே நம்ம உள்ளத்துல பார்த்தீங்கன்னா இறைவன் குடிக்கொள்வான்னு பொருளும் சொல்வதுண்டு. கந்த சஷ்டியாகிய ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 24 சஷ்டிகளில் இவ்விரதம் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. கந்த சஷ்டி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வரக்கூடிய பிரதமை முதல் 6 நாட்களுமே மில்லிருமுள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்து விரதத்தை இருப்பது ஒரு முறைங்க. அவ்வாறு இயலாதவங்க அந்த நாட்களை ஒரு முறை விரதமாக 6 மிளகையும் 6 கை நீரையும் அருந்தலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம்னு சொல்லுவோம். உப்பு நீர் எலுமிச்சை பழச்சாறுன்னு நாரத்த பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கொண்டு மட்டும் சாப்பிட்டு கந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க கூட அருந்தக்கூடாதுங்க. விரத நாட்களில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்திடுங்க. நாள் கடன்களை முடித்துட்டு திருநீர் அணிந்து முருகவேலை தியானித்து பின் நீராடிடுங்க. தேய்துலர்ந்த 2 ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலுமே முருகனை வழிபட்டு இரவில் நெய்யில சமைத்த மோகத்தை நெய்வேத்தியமாக பூசிக்கணும். 7ஆம் நாள் காலை தாங்க விபூதி பூசி கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்துடுங்க. கந்த புராணம் படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. நமது உள்ளத்துல ஆட்சி செய்து வாழக்கூடிய காமத்தையும் சூரபத்மனை முருகவேலி ஞான வெளியினால் அழித்து பேரின்பம் குறிப்பே சூரசம்ஹார கொடுங்க. அதுக்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுதே கந்த சஷ்டி விரதம்னு சொல்லலாம். வந்த வினையும் வருகின்ற வினையும் பார்த்தீங்கன்னா கந்தன் என்ற பெயர் சொன்னாலே கலங்கிடுமேனு அருணகிரிநாதருடைய வாக்குங்க. முருகனுடைய பெயரை நாம் சொன்னாலே அவர்களுடைய வினைகள் அனைத்து நீங்கி நன்மைகள் தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனதார நாம் வேண்டிட்டு வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் ஒன்று நம்ம தொடர்ந்து செய்து வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் நீங்கிடுனுங்க. அளவில்லாத ஆனந்தம் பெற முடியும்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்துவாங்க. வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் கவலை இருக்குதாங்க செய்து சிலர் வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டத்தையும் தடைகளையும் அனுபவிப்பீங்க. அப்படி தீராத கஷ்டத்தில் தவிப்பவங்க தங்களுடைய பிரச்சனைகளை தீர வழி கிடைக்குதான்னு திண்டாடி கொண்டிருப்பவங்களுக்கோ கைக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான முருக மந்திரம் ஒன்று நாம் இந்த வீடியோவில் ஒரு எளிய பரிகாரமாக பார்க்க போகிறோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளை செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையிலே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிடுங்க. குலதெய்வத்துக்கு காணிக்கை முடித்து வச்சுடுங்க. இந்த பரிகாரத்தை செய்து தூங்குவதற்கு ரொம்பவே சிறப்புங்க. காணிக்கை வைத்த பிறகுதாங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிருக்க. முருகனுக்கு படத்திற்கு நேராக நீங்கள் நின்று அல்லைனா உட்காந்து கூட நிதானமாக 108 முறை ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை நீங்கள் விபூதியில் எழுதி அந்த மந்திரத்தின் மீது கை வைத்து இல்லைனா விபூதியை கையில் வைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணுங்க. அப்படி கூறிய பிறகுதாங்க அந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த திருநீற்றை நீங்கள் தினமுமே நெற்றியில் வச்சுக்கலாங்க. நம்முடைய துன்பங்கள் மட்டும் இல்லைங்க, தலைவிருதி கூட மாறுன்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில செய்துவாங்க. இல்லைனா செவ்வாய்க்கிழமையில துவங்கி தினசரியும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். சஷ்டி கிருத்திகை விசாகம் ஆகிய நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வது கூடுதல் பலனை அளிக்குங்க. ஓரிரு முறை மட்டும் செய்துட்டு எதுவும் நடக்கலைன்னு விட்டுடாதீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக விரைவில் பலன் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதாங்க சற்று தாமதமாக நடக்கலாம். நிச்சயம் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலனையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க. உங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவு, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தடையாக இருக்குதா? இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக கூட இருக்குங்க. இதற்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் தெளிவான பதிவையும் பெற்றுக்கொள்ள
வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் முருகனை சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.